2021 நடைபெற்ற குற்றங்களையும் 2025 நடைபெற்ற குற்றங்களையும் கம்பேரிசன் பண்ணி தீரஜ்குமார் அவர்கள் ஒரு டேட்டாவை சொல்றாரு. பொதுவா சட்டம் ஒழுங்கு பிரச்சனைனா அதை வைத்திருக்கக்கூடிய அமைச்சரோ அல்லது அமைச்சரவையில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சரோ, ஏன்னா துணை முதலமைச்சர் கூட இருக்காரு, அவங்க எல்லாம் இல்லாம ஒரு அரசு அதிகாரியான தலைமைச் செயலராக இருக்கக்கூடிய நீங்க பத்திரிகை சந்திக்கணும்னா அவங்ககிட்டயே ஒரு கேள்வியை கேட்கறாங்க. இதுக்கு ஒரு ஏற்கனவே இதெல்லாம் எனக்கு ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. ஏற்கனவே செய்தி விளம்பரத்துறைக்கும் வெள்ளங்கோயில் சாமிநாதன் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஒரு அமைச்சர் இருக்காரு. அவங்க கீழே 2 ஐஏஎஸ் அதிகாரி இருக்கிறாங்க. யாரு தமிழ்நாட்டில் அதுக்கு 2 சம்பளம் குத்துணுறோம். ஒரு கலெக்டருக்குலாம் 1.5 லட்ச ரூபா சம்பளம் குத்துணும். 2 ஐஏஎஸ் அதிகாரி, ஒரு செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் வெள்ளங்கோயில் சாமிநாதன். இவரெல்லாம் விட்டுட்டு ஒரு ஐவர் குழுவை போடுறாங்க. அமுதா ஐஏஎஸ், தீரஜ்குமார், கக்கன் சிங் பேடி, நம்ம ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு ஒரு 5 பேர் கொண்ட குழு போட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த 5 பேர் கொண்ட குழுக்கள் என்னென்ன செய்திகளை வெளியிடணும்னு சொல்லிட்டு அவங்க ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் இவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்றப்பதான் நம்மள மாதிரி ஆட்கள் பொதுவெளியில் இருக்கிறோம். ஐஏஎஸ் அதிகாரில நீங்க பியூரோ ஆக்குறீங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி நீங்க கரூர் சம்பவம் எடுத்துங்க. கரூர் சம்பவம் எடுத்தோம்னா கரூர் சம்பவத்துக்கு போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சிவசங்கரோ, நெடுஞ்சாலைத்துறை ரோட்ல தான் நடந்துச்சு, நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரோ, மின்சாரம் தடைப்பட்டதுக்கு மின்சார அமைச்சரோ யாருமே வராம அதிகாரிகளை முன்னாடி அனுப்புறாங்க. யாரு? அங்க இருக்கக்கூடிய எஸ்பி பேசுறாரு. உடனே இங்க டிஜிபி வெங்கட்ராமன் அங்க போயிட்டாரு. அவர் போய் உட்காந்து கேள்வி கேட்டேன்னு சொல்றாங்க. நாங்க தனிநபர் ஆணையத்தை கொடுத்துட்டோங்க, ஜெகதீஷ் கொடுத்துட்டோம், அதனால அவங்க அறிக்கை சொல்லிட்டு அவர் டப்புன்னு எஸ்கேப் வராரு.